Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது simple past tense. இதில் வந்து he, she, it, அப்புறம் names, I, we, you, they எல்லாத்துக்குமே வந்து ஒரே இதுதான் வரும். ஒரே மாதிரி தான் நம்ம வெர்பை மாற்றுவோம். இப்போ eat அதான் ப்ரெசன்ட் டென்ஸு, அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ate. இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ate தான் past tense form of eat. He ate oranges yesterday. இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது keyword. இப்போ இறந்த காலத்தை குறிக்கிறது தான் past tense, நடந்து முடிஞ்ச விஷயம். அப்போ இதில் வந்து நம்ம எஸ்டர்டேன்னு சொல்லும்போது நேற்று அப்படிங்கிறத குறிக்கும். இந்த மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அது பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். he, she, it, names, I, we, you, they எல்லாத்துக்குமே ate. இது இன்னொரு எக்ஸாம்பிள். இது வந்து என்னென்னா என்ஜாய் ப்ரெசன்ட் டென்ஸு, அதுக்கு என்ஜாய்டு அது வந்து பாஸ்ட் டென்ஸு. எ டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படிங்கிறது அந்த கீவேர்டு பாஸ்ட் டென்ஸோட இது. ஒரு நாள் முந்தா நாள்னு சொல்லுவோம்ல, ஒரு நாள் முந்தி, அதுதான் எ டே பிஃபோர் எஸ்டர்டே. அடுத்து இது இன்னொன்று விசிட்டு ப்ரெசன்ட் டென்ஸு, அதுக்கு visited, she visited, he visited, they visited, I visited. ஊட்டி லாஸ்ட் மண்டே, கடந்த திங்கள் அன்று ஊட்டியை பார்த்தோம். இதுதான் அது. இது வந்து மீட் ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ் met friends last week. இதில் வந்து லாஸ்ட் வீக் கடந்த வாரம், லாஸ்ட் மந்த் கடந்த மாதம், லாஸ்ட் இயர் கடந்த வருடம். இந்த வார்த்தைகள் வரும்போது நம்ம இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். டீச் ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் taught, taught. எ லெசன் 3 weeks ago, 3 வாரங்களுக்கு முன்பு, 2 months ago, 2 மாதங்களுக்கு முன்பு, 10 years ago, 10 வருடங்களுக்கு முன்பு. இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரே ஃபார்ம் தான் வெர்பு யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிஜேஎல்கே ட்ரீம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.